வெல்கம் டு ஆல் பைப் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக் ஷாப்க்கான பிஸ்னஸை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சர்வீஸ் ப்ரோ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ்க்கான கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட பைப் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். பைப் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு 30 days ஃப்ரீ ட்ரையல்ன்றனால யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே வியூ ஆகும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாஃப்ட்வேர்க்குள்ளே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். இதில் நம்மளோட பிஸ்னஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதில் நான் சர்வீஸுன்றதும் ரீசார்ஜுன்றதும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். புக்கிங், இ சேவை அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து இந்த இது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ரீசார்ஜ்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற சென்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கான டேஷ்போர்டு வந்து இதில் வியூ ஆகும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து புக்கிங் பார்ப்போம். புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி புக்கிங்கான கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம செட் பண்ணணும். அதில் கான்ஃபிக் கிளிக் பண்ணிட்டு கேட்டகரி செட்டிங் சூஸ் பண்ணிக்கணும். இப்போது கேட்டகரியில் வந்து இப்போ நீங்கள் ஜெராக்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எந்தெந்த கேட்டகரி இருக்கோ அதெல்லாம் டைப் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணி நம்ம வந்து டெலீட் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புக்கிங் சர்வீஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன குரூப்போ அதை சூஸ் பண்ணிட்டு என்ன சர்வீஸோ அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கான கோட் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான அமௌண்ட்டு மெஷர்மெண்ட்டில் வந்து நம்பர்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 0 சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம புக்கிங்க்கான கான்ஃபிகரேஷன் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ நியூ புக்கிங் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா F8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே நியூ புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் எந்த நேமோ அது வந்து ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து இங்கே வியூ ஆகும். இதில் ஏதாவது கஸ்டமர் நேம் ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எந்த கஸ்டமரோ அவங்களோட நேம் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வியூ ஆகும். இதில் வந்து புக்கிங் டேட் என்றைக்கு புக் பண்ணுறாங்களோ அந்த டேட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதில் என்ன குரூப்போ அதை சூஸ் பண்ணிவிட்டு என்ன சர்வீஸோ அதையும் சூஸ் பண்ணிவிட்டு எத்தனை குவான்டிட்டி அப்படின்றத சூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபைனலாக ரிசீவ் எவ்வளோ அமௌண்ட் நம்ம அவங்கக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம 0 டைப் பண்ணிக்கலாம். இதில் பேமெண்ட் டைப்பு இதில் கேஷா கார்டா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். அட்டெண்டரில் வந்து யார் அட்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ புக் பண்ணதுக்கானது வந்து நம்ம இன்வாய்ஸ் வந்து நம்ம இதிலேருந்தே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் இன்வாய்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம இன்வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கஸ்டமர் நேம் சூஸ் பண்ணிவிட்டு என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சர்வீஸ் சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம இங்கேருந்தே இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண சர்வீஸ்க்கான ரிப்போர்ட் வந்து சர்வீஸ் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு புக்கிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டேட் வைஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்ன்றது வரும். இது வந்து புக்குடுன்னு இருக்கும். நம்ம இன்வாய்ஸ் போட்டோம் அப்படின்னா இது வந்து கெட் இன்வாய்ஸ்ட் அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து வியூ ஆகும். இதில் இன்வாய்ஸ் ரிப்போர்ட் என்ன இன்வாய்ஸ் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ரிப்போர்ட்டு இதுலேயும் வியூ ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ரீசார்ஜ் மெனு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசார்ஜ்க்கு தேவையான கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நெட்வொர்க் சப்ளையர் நம்ம வந்து எந்த ஏஜென்ட் கிட்ட இருந்தெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்றத அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டு என்ன நெட்வொர்க் டைப்போ அதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க் பிளானில் இப்போது ஒவ்வொரு நெட்வொர்க்கும் ஒவ்வொரு பிளான் இருக்கும். இப்போ 299 அப்படின்னா அந்த பிளான் வந்து நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து என்ன நெட்வொர்க்கில் இந்த பிளான் ஆட் பண்ண போகிறோமோ அந்த நெட்வொர்க் நம்ம செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதோட பிளான் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ரீசார்ஜுக்கு தேவையான கான்ஃபிகரேஷனை வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அந்த ஏஜென்ட் கிட்டேருந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம டோட்டலாக வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரீசார்ஜ் பர்ச்சேஸில் என்ட்ரி பண்ணுவோம். ரீசார்ஜ் பர்ச்சேஸ் கிளிக் பண்ணிவிட்டு எந்த சப்ளையரோ அதை சூஸ் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் வந்து அவங்கக்கிட்ட இப்போ ஒரு 3000க்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் மொத்தமாக அப்படின்னா 3000ன்றதை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட இன்னும் 3000ன்ற பேலன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த அமௌண்ட்லேருந்து நமக்கு வந்து மைனஸ் ஆகிட்டே வரும். இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் என்ட்ரிக்கு வந்து நம்ம F6 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு டேரெக்டாகவே ரீசார்ஜ் என்ட்ரி ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து எந்த கஸ்டமர் நேமோ அவங்களோட நேம் டைப் பண்ணிவிட்டு கான்டாக்ட் வந்து டைப் பண்ணிக்கிட்டு
அப்புறம் என்ன நெட்வொர்க் டைப்போ அது சூஸ் பண்ணிட்டு என்ன பிளான் இருக்குது, இவங்களுக்கு கீழே இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வியூ ஆகும். இப்போ என்ன பிளானோ அது சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அது வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீசார்ஜ் என்ட்ரி வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இது வந்து உங்களுக்கு இன்கம்லேயும் வந்து ஆட் ஆகிரும். இங்கே இப்போ டே ஷீட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்கம் என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான ரீசார்ஜ் வந்து உங்களுக்கு இதில் வந்து வியூ ஆகிருக்கும். இதில் சர்வீஸ் ரிப்போர்ட்டில் டே ஷீட் ரிப்போர்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படின்ற சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ்லேயும், ரீசார்ஜ் என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்கம்லேயும் ஆட் ஆகும். இதுலேயே இன்கம் கேட்டகரிலேயே நம்ம வந்து சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ரீசார்ஜ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ண எல்லா இதுவும் உங்களுக்கு வந்து இதில் வியூ ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம சர்வீஸ் ப்ரோ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்லேருந்து எப்படி சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸை கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட பைப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.